கமல் பேசுறது கூட புரிஞ்சிரும் போல. விஜய் மனசுல என்ன இருக்குன்னு கிறிஸ்துவர்களை அடிக்கிறார்கள்னு ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு இங்க பெரிய அறிக்கை விட்டாங்க. அப்ப கட்சியை நடத்துறது யார்? கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் தாவேக்காவை இயக்குதுன்னு குற்றப்படுத்துறீங்களா? குற்றம் இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியல உங்களுடைய குற்றம் எனக்கு தெரியல. இப்ப நீங்க இருக்கிற பாஜக இருக்கு இல்லையா, அந்த கட்சியில உங்களுக்கு இருக்கிற முரண்கள் ஏதாவது இருக்கா? முரண் 2-3 விஷயங்களை பட்டியலிடுங்க. இந்த கேள்வியை இது வரைக்கும் என்ன யாருமே கேட்கல. நீங்க இந்த தேர்தலை பிரமுகரா தான் எதிர்கொள்ள போறீங்களா இல்ல வேட்பாளரா எதிர்கொள்ள போறீங்களா? எனக்கு சீட்டு வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. தேர்தலை சந்திக்கிறதுக்கான பாஜகவினுடைய நிர்வாகியா இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எளிமையாகவும் நாகரீகமாகவும் அரசியல் செய்யறார். அவர் ரைட் மேன். தமிழா நேயர்களுக்கு வணக்கம். விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் விருப்பம் இல்லாம வந்திருக்காருன்னு எனக்கு தோணுதுங்க. நிஜமா சொல்றேன், கமல் பேசுறது கூட புரிஞ்சிரும் போல. விஜய் மனசுல என்ன இருக்குன்னு புரியவே மாட்டேங்குது. எதுவுமே க்ளூ கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. தன் பட பிரச்சனைகளுக்கே பேசாதவரு நாளைக்கு மக்கள் பிரச்சனை எப்படிங்க பேசுவாரு? இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு கரூர்ல. அப்ப இவருக்காக யார் பேசினாங்க? எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசினாரு. விஜய் பேசல, இபிஎஸ் பேசினாரு, அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் இவர் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக இருக்கிறவங்க எல்லாரும் பறிஞ்சு பேசினாங்க. ஒருவேளை அப்ப இவர் கூட்டணிக்கு வருவாருன்னு பாஜக தரப்புல எதிர்பார்த்திருப்பாங்களா? அரசியல்ல அவ்வளவு முதிர்ச்சி இல்லாதவர்கள் கிடையாதுங்க. நாம இன்னைக்கு ஒண்ணு பண்றோம், அதனால நாளைக்கு ஒண்ணு நடக்கும் அப்படின்னு யாருமே இது அந்த கூட்டணிக்காக அந்த கணக்கெல்லாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, என்னங்க, ஒரு 41 உசுறு போகும்போது எல்லாரும் பேசணும். கோர்ட்டுல ஏபி வர்ற வரைக்கும் ஆதவர்ஜனாவே பேசல. இப்படி எல்லாம் இருந்தா நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனை வருங்க. இன்னைக்கு படம் வச்சுக்கிச்சு. இன்னைக்கு உங்களுக்கு 1.5 கோடி நீதிமன்றத்துல அபராதம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சின்ன பிரச்சனை. அவர் கட்சியில அதை விட ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு பிரதர். பட்ஜெட்டுக்கு பேச மாட்டேங்கிறீங்க, திருப்பரங்குன்றத்துக்கு சுத்தமா பேசவே இல்லை. அனிதா மரணத்துக்கு போனீங்க, ஜல்லிக்கட்டுக்கு முகமூடிய கட்டிக்கிட்டு போன விஜய் துப்புரவு பணியாளர்கள் ரோட்ல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. செவிலியர்கள் வெயில்ல இருக்காங்க, ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்குமே அது நடக்குதுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கூட கொடுக்கலாம். நான் அவங்க பக்கம் அப்படின்னு. கேரளால கிறிஸ்துவர்களை அடிக்கிறார்கள்னு ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு இங்க பெரிய அறிக்கை விட்டாங்க. அப்ப கட்சியை நடத்துறது யார்? இந்த ஆபத்தான சந்தேகம் வருது. உங்களுடைய குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் தாவேக்காவை இயக்குதுன்னு குற்றப்படுத்துறீங்களா? குற்றம் கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியல உங்களுடைய குற்றம் தெரியல. விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும்? எங்கேயாவது வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் அவர் இண்டிவிஜுவலா ஜெயிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? தேர்தல் களம் எப்படி இருக்கு? நான் விஜய் ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். விஜய் எங்க நிக்கிறாரோ விஜய் ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். பட் இப்படியே போனா எனக்கு அதுலயும் டவுட் வந்துடும். பிகாஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. திமுக அதிமுக மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக விஜய்க்கு ஓட்டு போட இளைய தலைமுறை ரெடியா தான் இருக்கு. பட் அவங்க கூட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணுங்க. இன்னைக்கு யாரும் முட்டாள் கிடையாது. உங்க பாட்டு பிடிக்கும் அப்படின்னு ஓட்டு போடுறவங்களுடைய இது ஜெயிக்கிறதுக்கு பத்தாது. நான் புது கட்சி, நான் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த புது கட்சியுடைய செயல்பாட பார்த்திருக்கேன். சீமானனுடைய செயல்பாட பார்த்திருப்பீங்க. ஐயோ, நீங்க தயவு செஞ்சு கம்பேர் கூட பண்ணாதீங்க. கேப்டனாவது அதிகாரத்தை சுவைச்சிருக்கிறாரு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கைக்காக இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க யாரும் அங்க பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ கொள்கைக்காகத்தான் இருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கைக்காக தான் இருக்கிறாங்க, உழைப்ப கொட்டுறாங்க, மனிதாபிமானத்தை கொட்டுறாங்க. அதை கம்பேர் பண்ணாதீங்க. நான் கட்சி ரீதியாவே சொல்றேன். தேமுதிகவை பார்த்திருக்கேன், எம்டிஎம்கேவை பார்த்திருக்கேன். புதுசா இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்திருக்கேன். வேகமா இருக்கும். இது புதுசு அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருக்கு. அது எனக்கு புரியல. இப்ப நீங்க இருக்கிற பாஜக இருக்கு இல்லையா, அந்த கட்சியில உங்களுக்கு இருக்கிற முரண்கள் ஏதாவது இருக்கா? முரண், இந்த விஷயம் எனக்கு பாஜகவோட முரண்படுது அப்படின்னு சொல்ற ஒரு 2-3 விஷயங்களை பட்டியலிடுங்க. இந்த கேள்வியை இது வரைக்கும் என்ன யாருமே கேட்கல. முரண்னு கேட்டீங்கல்ல, மிகப்பெரிய முரண் இந்தி.
எனக்கு நல்லா ஹிந்தி பேசுவேன். ம். அருமையா எனக்கு ஹிந்தி மொழி மேல ஒரு நல்ல ரசிப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் தான் முதல்ல இருக்கணும். ஏன்னா இது தமிழ்நாடு. ரயில்வே ஸ்டேஷன்ல நடுவுல இந்திய போடுறது, மேல இங்கிலீஷ், கீழே தமிழ போடுறது, இது மாதிரியான இதெல்லாம் வந்து ரசிக்கும்படியா இல்ல. இதெல்லாம் நிச்சயமா மத்திய அரசு மாற்றம். கண்டிப்பா கண்டிப்பா. எப்பயுமே தமிழகத்தினுடைய மக்களுக்கு பாஜகவின் மீது ஒரு சின்ன வெறுப்பு இருக்கிறதாக தான் நம்ம பார்க்கிறோம். என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழக பாஜக? ஒரு காலத்துல தொழிலாளிகள் சண்டை போட்டா அவங்க பக்கத்துல கம்யூனிஸ்ட் நிப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபீலிங் இப்ப ஏன் போச்சுன்னா அவங்களும் வந்து ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டாங்கிறதுனால அந்த இடத்துல வந்து காலியா தான் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து பாஜக வந்தா சரியா இருக்கும். பாஜகவினுடைய நிர்வாகியா இல்லாம ஒரு சாதாரண வெகுஜன மக்களினுடைய பிரதிநிதியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? பாசிட்டிவிட்டின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? நிஜமாவே ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு. அதுதான் கேக்குறேன், உங்க மனசுல இருந்து சொல்லுங்க. எனக்கு வந்து பேருந்து, இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுத்ததை நம்ம வரவேற்கிறோம். இது ஏழை பணக்காரன் அப்படின்னு பார்க்கல, பெண்களுன்னு ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து மாணவர்கள் ஊக்கத்தொகை திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து பண்ணிட்டு மாணவர்கள் ஊக்க திட்டத்தை இவங்க அறிமுகப்படுத்தினாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு அருமையான திட்டம். ஜெயலலிதா அம்மாவுடைய ஒரு கரெக்டான, ஏன்னா அந்த நேரத்துல திருமணத்துக்கு அது சரியா இருக்கும்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் வேணுமா மேற்படிப்பு வேணுமான்னு கேட்டீங்கன்னா நான் படிப்பை தான் சூஸ் பண்ணுவேன். சோ கல்விக்கு ஊக்க கொடுக்கக்கூடிய எந்த திட்டமா இருந்தாலும் அதுலயும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது நான் அதை மிகப்பெரிய அளவுல வரவேற்கிறேன். காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு விஷயம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. 4வது மகளிர் உரிமை திட்டம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு முக்கியமான ஒரு பாராட்ட சொல்லணும். அவர் வந்து எளிமையாகவும் நாகரீகமாகவும் அரசியல் செய்கிறார். எல்லாருமே அவங்கள போய் பார்க்க முடியுது. நான் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் சுட்டி காட்டுறேன். எனக்கு வந்து அவங்கள ரொம்ப, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து ரைட் மேன் இன் த ராங் கவர்மெண்ட்னு எனக்கு சில சமயம் தோணுது. 5 பாராட்டு ஆட்சிக்கு சொன்னேன், 95 பாராட்டு, மொத்தம் 100 பாராட்டு நம்ம வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு நம்ம சொல்றோம். நீங்க இந்த தேர்தலை பாஜகவினுடைய பிரமுகராக தான் எதிர்கொள்ள போறீங்களா, இல்ல வேட்பாளரா எதிர்கொள்ள போறீங்களா? என்ன நடக்குது? சீட்டு வாங்கி நிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா இந்த தேர்தல்ல? எனக்கு வந்து சீட்டு வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. ஆனா தேர்தலை சந்திக்கிறதுக்கான வைட்டமின் தான் இல்ல. பார்ப்போம். மகிழ்ச்சி மேடம். பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. திங்க் தமிழா நேயர்களின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி. நன்றி.